எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சுண்டக்காய் மரம் வச்சிருக்காங்க. அங்க நிறைய சுண்டக்காய் வளர்ந்ததுனால கொஞ்சம் சுண்டக்காய் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என் வீட்டுல இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு சாம்பாரோ இல்ல காரக்குழம்பு வச்சு அந்த சுண்டக்காவை தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னு கேட்டா சுண்டக்காய் கசக்கும்னு சொல்லிடுவாங்க. என்னதான் சுண்டக்காய் குட்டியா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுண்டக்காய் சாப்பிடறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அஜீரணம் மலசிக்கலை சரி பண்ணும், இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. சரி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுற மாதிரி சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் தொகையல் செஞ்சிருந்தேன். இதுக்கு சுண்டக்காய் காம்புங்களா நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இடிச்சு வச்சிருந்த சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா பொறுமையா எண்ணெயில வறுத்து எடுக்கணும். அப்பதான் ரொம்ப கசப்பு இல்லாம இருக்கும். இப்ப இன்னொரு கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு 5 காஞ்ச மிளகாய் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட வறுத்து வச்சிருந்த சுண்டைக்காய் கொஞ்சமா புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதோட 4ல இருந்து 5 பத்த தேங்காய் சேர்த்து வதக்கிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப வதக்கி எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அரைக்காம இது மாதிரி கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், தோலோட இடிச்சிய பூண்டும் சேர்த்து நல்லா தாளிச்சு இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான சுண்டக்காய் தொகையல் ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த தொகையில சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது அங்கங்க இந்த பூண்டோட பிளேவர் எல்லாம் சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கான விடுகதை: ஓட்டம் நின்றால் போதும் ஆட்டம் என்று நின்று விடும். அது என்ன?